இன்றைக்கி சின்னதாக மினி விலாக் தாங்க. மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. காலையில் வந்து பசங்களுக்கு வந்து நான் தோசை சுட்டு கொடுத்துட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சட்னி சாம்பார் வந்து பழைய சாம்பார் இருந்துச்சு, அதை போய் சூடு பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி இருந்துச்சு, சட்னி கொடுத்துட்டாங்க. அதுக்கு நான் சரி லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது சரி ஓகே நம்ம சாப்பாடு வச்சு ரசம் வச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி பசங்களுக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே நம்ம டக்குன்னு வந்து நம்ம லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து நான் எப்போவுமே இதை பழக்கத்தை நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே எப்போயுமே வந்து பசங்களுக்கு பாலோ டீயோ எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க எந்திரிக்கிறது 7 மணிக்கு, ஒரு சில டயத்தில் 6:30 7 மணிக்கு இது மாதிரி எந்திரிக்கிறப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா பால் கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிடாம டக்குன்னு கிளம்பிடுவாங்க. ஏன்னா 8:30 ஸ்கூல்லேருந்து கிளம்புறதுனால சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா காலையில் எப்போவுமே அவங்களுக்கு பால் கொடுக்கவே மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வேணுமா என்னென்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் பால் வந்து பவுட்ரு வந்து எனக்கு ப்ரோட்டீன் பவுட்ரு வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லையா, கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த பவுட்ரு வந்து அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்றதுனால சரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து நான் லெமன் ரைஸும் கீரை பொரியல் வந்து சுக்குட்டி கீரை வந்து மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல, அந்த கீரை வந்து நான் பொரியல் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து லஞ்சுக்கு அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கோபம் வருமா வராதுன்னு பாருங்கள். நம்ம பறக்க ஸ்கூலுக்கு கிளப்பும்போது நம்ம வேகமாக கிளம்பிக்கிட்டு இருப்போம், பசங்களை கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ ஹாயாக டிவி படுத்துக்கிட்டு ஒரு ஆள் வந்து இன்னும் 10 நிமிஷம் தாங்க இருக்குது, இன்னும் லஞ்சுக்கு போடலை, எதுவுமே பண்ணாமல் ஹாயாக படுத்துட்டு இருந்தால் உங்களுக்கு கோபம் வருமா வராதான்னு பாருங்கள். அப்புறம் ஒரு திட்டினதுக்கப்புறம் டிவி போய் நான் ஆஃப் பண்ணி விட்டதுக்கப்புறம் தயவு செஞ்சு பசங்களுக்கு பால் ஆற்றி கொடுங்க, சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பால் ஆற்றி கொடுத்தாருங்க. பால் ஆற்றுறது பாருங்களேன், பொசிஷன் பாருங்களேன், விட்ட பாலெல்லாம் கொட்டிடும் போல். எனக்கு 2 வேளை வச்சிடாதீங்க, தயவு செஞ்சு கரெக்டாக பால் ஆற்றி கொடுங்க, இல்லைனா பேசாமல் போயிருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மெதுவாக ஆற்றி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. இதுவே போதுமானதாக இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ரா செஞ்சு அது எல்லாமே தீராது இல்லையா. அதனால் வந்து நான் அளவாக பசங்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டு எனக்கு மிச்சம் மீதி பாருங்கள், சாப்பாடு ஒரு தோசை இருந்துச்சு, அதை சாப்பிட்டு ஒயிட் ரைஸ் எல்லாமே இருந்துச்சு. அதோடவே இந்த வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி லஞ்சும் முடிஞ்சுதுங்க. பையனுக்கு வந்து பால் கொடுக்குறப்ப அம்மா ஒரு மாதிரியாக இருக்குமா வேண்டாமா அப்படின்னா, ஏன் தம்பி குடி தம்பி ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்காட்டி அம்மா போதுமான்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறதுக்குள்ளே நம்மளுக்கு